ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் 4 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணி படிக்கிறேன், எப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டெஸ்ட்டு ஷெட்யூல் 5 சரிங்களா. நேற்று வந்து ஷெட்யூல் 4ஓட டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இன்னையிலேருந்து நம்ம வந்து ஷெட்யூல் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷெட்யூல் 5ல் இன்றைக்கி வந்து நான் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வருஷம் 2025ல் நம்ம வந்து குரூப் 4ல் வந்து உள்ளக்கு போயிடலாம் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து தமிழில் வந்து நம்ம வந்து 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தான் படிக்க போகிறோம். முதல் பருவம் வந்து ஷெட்யூல் 4ஓட முடிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து 2ஆம் பருவத்தில் இன்றைக்கி நான் என்ன படிக்க போகிறேன்னா, இயல் 1 வந்து நான் இன்றைக்கி படித்து முடிக்க போகிறேன் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 7ஆம் வகுப்பு முதல் பருவம் முடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்குள்ளதை வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்குள்ள ஷெட்யூலை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து இதை தான் நான் படிக்க போகிறேன். இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, தொடர் வகை இது இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 3 முடிச்சுட்டு 4ஆவது நாள் வந்து இதை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகர முதலி வந்து நம்மளுக்கு வந்து எதில் கவர் ஆகுதுன்னா 8th ஓல்டு தமிழ்லையும் 11th வந்து சிறப்பு தமிழையும் கவர் ஆகுது. இது வந்து சார் வந்து நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியலாகவே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. திருக்குறளை வந்து 2 அதிகாரம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நட்பாராய்தல் அண்டு புறங்குறாமை, இது 2 இது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு இதை நீங்கள் படித்து முடிச்சிடுவேன். நட்பாராய்தல் இன்றைக்கி முடிச்சிடுவேன். தமிழில் வந்து நான் இதை தான் படிக்க போகிறேன். 7ஆம் வகுப்பு வந்து ஃபஸ்ட்டு இயலும் 2ஆம் பருவத்தில் ஃபஸ்ட்டு இயலும் திருக்குறள் நட்பாராய்தல் இது 2ம் தமிழில் முடிக்க போகிறேன். பொது அறிவு மேக்ஸில் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சதவீதத்தில் வந்து நிறைய டாபிக் இருக்கும். அதை வந்து 4 நாளைக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் 4 நாளைக்கு என்னென்ன ஒரு நாள் இன்றைக்கி எவ்வளோ இது பார்த்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து 4 நாளைக்கு பிரித்து வச்சு இன்றைக்குள்ளே அதை பார்த்து முடிச்சிடுவேன். மதியானம் பார்த்து முடிச்சிடுவேன். ஈவினிங் வந்து பாலிட்டி படிப்பேன். பாலிட்டியில் இன்றைக்கி என்ன படிக்க போகிறேன்னா, 6th பாலிட்டியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும், 9th பாலிட்டியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இது 2ம் தான் இன்றைக்கி வந்து படித்து முடிக்க போகிறேன். உள்ளாட்சி அரசாங்கம் வந்து நான் கடைசியாக படிக்க போகிறேன். ஏன்னா இந்த 6th 9th தொடர்ச்சி தான் 11th இருக்கும். அதனால் இது 2யும் படித்து முடிச்சுட்டேன். 11th ஈஸியாக அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இது 2யும் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 11th படித்து முடிப்பேன் சரிங்களா. பாலிட்டி இன்றைக்கி இது மட்டும் தான் நான் படிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாலிட்டி மட்டும்தான் நான் படிக்க போகிறேன். எக்கனாமிக்ஸும் யூனிட் 6ம் வந்து நான் அடுத்த நாள் தான் படிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் நான் படித்து முடிக்க போகிறேன். தமிழில் இயல் 1 அதுக்கப்புறம் திருக்குறள் நட்பாராய்தம் படிக்க போகிறேன். மேக்ஸில் வந்து சதவீதத்தில் 2-3 பாட்டு மட்டும் பார்க்க போகிறேன். பாலிட்டியில் வந்து 6th 9th உள்ளாட்சி அமைப்புகள் இதை தான் நான் இன்றைக்கி படிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. படித்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸ்டடி பிளானை வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்னாலும் எனக்கு வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. நம்ம வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக சார் வந்து போடுறாங்களா, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையுமே இதை படித்து முடிக்க முடியும். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம படித்து முடிக்கிற மாதிரி தான் சார் வந்து நம்மளுக்கு வந்து லெசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் பிகினராக இருக்கிறவங்க அவங்களால அதை படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து தைரியமாகவே இதை படிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். படிங்க. அதே மாதிரி நல்லா தரவாக படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏனே தானேன்னு படிக்காதீங்க. ஏதோ மொட்டை மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க. அது வந்து மைண்டில் நம்மளுக்கு நிற்காது. கொஞ்சமாவது புரிஞ்சு படிங்க. எதுக்கு மனப்பாடம் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே செய்யாது சரிங்களா. இதில் வந்து என் கூட சேர்ந்து யாரெல்லாம் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு இல்லை வேறு எதுவும் உள்ள பிடிஎஃப் எதுவும் வேணாலும் எனக்கு கேளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் எல்லா ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப், ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து லோகேஷ் பாரதி அவங்களோட அகாடமியில் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னால் அந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண முடியல சரிங்களா. அதனால் நான் வந்து அப்படியே படிக்காமல் ஒன்றா ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு வந்து இதை கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியாமையும் போயிடுச்சு. அதனால தான் நம்ம சாரோட த்ரோனா அகாடமியோட இதை வந்து நான் ஃபாலோ பண்ணி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க லோகேஷ் பாரதி அவங்களோட இது நான் 1000 rupees கட்டி தான் ஜாயின் பண்ணேன். அவங்களோட இது நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா.
நான் அதை தான் இப்போ வந்து டெஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் வந்து தனியாக வந்து நான் படிச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் எல்லா வேலையும் பார்த்துட்டு என்ன கொஷின் பேப்பர் வந்து என்னால் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி என்னால் போட முடியல. அதனால தான் சரி நம்ம 1000 ரிவ்யூஸ் கட்டி அது வந்து சும்மா தானே போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களோட பிடிஎஃப்பும் ஸ்டடி பிளானும் அவங்களோட டெஸ்ட்டும் கொஷின் பேப்பரும் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதையும் நீங்கள் வந்து படிக்கலைனாலும் அந்த கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி அதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் வந்து இதை ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி, அவங்களோட டெஸ்ட்டு கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இதுவும் படித்து முடிக்க அப்படி இல்லைன்னா கடைசி ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.